இன்னும் உங்களுக்கு தடையா உள்ள மிச்ச 3 விஷயத்தை பற்றி தான் நான் உங்களோட பேச போகிறேன். அதுதான் கடந்த கால தவறுகள். அதை நினச்சி நம்ம ரொம்ப ரிக்ரெட் ஆகிறோம். இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளை அப்படியே தக்க வச்சிருது, அங்கேயே தங்கி வாழ விட்டுருது, நம்மள ஒரு ஸ்டெப் முன்னுக்கு போக விட மாட்டேங்குது. இதுக்கு ரொம்ப சிம்பிளாக எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அந்த தவறுகளை ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு முன்னுக்கு போகிறது தான். அடுத்தது தான் நம்மளுடைய பேட் எக்ஸ்பீரியன்சஸ். அதாவது நாங்கள் இதை செஞ்சு பார்த்துருப்போம், நமக்கு பேட் எக்ஸ்பீரியன்சஸ் வந்திருக்கும், இல்லாட்டி சில பேட் எக்ஸ்பீரியன்ஸஸை நாங்கள் பார்த்துருப்போம். ஸோ இதுவும் ஒரு பெரிய தடையாக தான் இருக்க போகுது. இதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் எடுக்க போகிற முயற்சியில் சக்ஸஸ் ஆனவங்ககிட்ட ஸ்டோரியை பார்க்குறீங்க, இல்லாட்டி அவங்ககிட்ட கேட்டு ஒரு நிபுணத்துவம் ஸ்கில்லை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் மூவ் ஆன் ஆகலாம். ஏன்னா அவங்களால முடிஞ்சால் ஏன் உங்களால் முடியாது? ஸோ ஏதோ ஒன்று தடுக்குதுன்னா அதுக்கு நீங்கள் பின்தங்குறீங்க. அந்த தடையை உடச்சிக்கிட்டு முன்னுக்கு போகணும். ரொம்ப சிம்பிள். 3வது பெரிய தடை தான் நிதி. நமக்கு காசு இருக்காது சில விஷயங்களை முன்னெடுத்து வைக்கிறதுக்கு. ஸோ அது நம்ம ஒரு ஃபினான்ஸ் கண்ட்ரோல் ஒன்று கொண்டு வரணும். நமக்கே ஒரு